ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடக ராசிக்காரர்களுக்கான சேனல், ஓகேங்களா? ஜூன் மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பிற்கான பலன்கள் பல மடங்காக கிடைக்கும், ஓகேங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் பலன் கிடைக்காம வேஸ்ட்டாக போயிருக்கலாம். பட் இப்போ வந்துட்டு பல மடங்கு உங்களுக்கு நற்பலன் கிடைக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற நற்பலன்களையும் யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற பாருங்கள். சனியோட பாதகமான தாக்கங்கள் இந்த மாதத்தில் குறையும் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்கள் பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அனுகூலமாக இருக்க போகுது. உங்களோட ஒர்க்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெற்கு திசையை நோக்கி செய்யும்போது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும், சரிங்களா? பணியிடத்தில் மற்றும் உங்களோட தொழிலில் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உங்களுக்கு அதில் நற்பெயரும் புகழும் தான் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இது நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். புதுசாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்களை செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே கிடைக்கும். அது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், சரிங்களா? உங்களோட உத்தியோகத்துலேயும் சரி, நிதி நிலையிலையும் சரி முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டவங்க வந்துட்டு இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட ஒர்க் பிளேஸில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக வருத்தப்படாமல் நிறைய மன திருப்தியோடு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் இருக்குது, ஓகேங்களா? நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறது மூலயமா எதிர்மறையான எண்ணங்களும் சரி, எதிர்மறையான போக்குகளும் சரி மாறிடும். உங்களோட தொழில்லையும் வந்துட்டு நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியான முடிவுகள் எடுக்க இந்த மாதம் ரொம்பவே உகந்த ஒரு மாதம்னே சொல்லலாம், சரிங்களா? உங்களோட வெல்விஷர்ஸும் சரி, மற்ற உங்களோட கோவொர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும், சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது மட்டும்தாங்க இந்த மந்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் விலகும். உங்களோட நிதிநிலை மேம்படும். பணவரவு அதிகமாக இருக்கும். இப்போது கடக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்கிறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, சரிங்களா? உங்களோட வாழ்க்கை துணை எவ்வளோதான் உங்களுக்கு உதவி செஞ்சாலுமே உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதையுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க உங்கள் லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்டோட, சரிங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன பெரிய பிரிவெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன பிரிவோ இல்லை மன வருத்தங்களோ ஏற்படும். ஆனால் நீங்கள் அதை பற்றி ரொம்பலாம் கவலைப்படாமல் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு உங்களோட குடும்ப உறவு மற்றும் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல நட்பான உறவோடு நீங்கள் போகும்போது நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும், சரிங்களா? உங்களோட குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு
உங்களுக்கு இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க ஈஸியா சமாளிச்சுருவீங்க. அண்ட் இந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க ஒரு திருப்தியான மனநிலையோட தான் இருப்பீங்க. உங்க குடும்பத்தில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, உங்க உறவு இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, துர்கா தேவிய வழிபடுறது ரொம்பவே நல்லது. திருமண உறவுல நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கு அங்காரகன் பூஜை செய்யலாம். ஓகேங்களா? அடுத்ததா கடக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில பணவரவு, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மாசத்துல நீங்க பொருளாதார ரீதியா முன்னேறுறதுக்கு பல கிரக நிலைகள் ரொம்பவே அனுகூலமா இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களோட செல்வ வளத்தை பெருக்கிக்கிறது உங்களோட பொறுப்பு தான். சரிங்களா? பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிங்க. உங்களோட வேலை மற்றும் தொழிலையுமே தாண்டி பல்வேறு வழியில உங்களுக்கு பணவரவு இருக்கும். சரிங்களா? நீங்க இதனால ரொம்பவே பண கஷ்டம் எதுவும் ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கையில் பணத்தால் ஏற்பட்ட சிரமங்களை ஈஸியாக சமாளிக்கலாம். கடன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் வந்துட்டு நீங்கள் அடைச்சிட்டு பண சேமிப்பை உயர்த்துவீங்க. தேவையற்ற செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே குறைச்சிக்க பாருங்கள். அண்ட் உங்கள் கையில் இருக்க பணத்தை அழகாக சேமிக்க பிளான் பண்ணுங்கள். குடும்பத்தில் நடக்கிற சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மருத்துவ செலவுகளும் ஒரு சில இடத்துல ஏற்படும். அதுவும் உங்களோட தாயின் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துங்க. அவங்களுக்காக செலவு பண்ணுறதெல்லாம் சிக்கனம் பார்க்கவே வேண்டாம். அவங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தேவையான அளவுக்கு செலவு செஞ்சு அவங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். நீங்கள் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமும் இருக்கும், தைரியமும் வளரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் பணத்தை செலவிடுவீங்க. உங்களோட மூத்த உடன்பிறப்பு இருப்பாங்க இல்லையா? இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. யாராவது கடன் கேட்டாலும் பணத்தை கொடுப்பீங்க. அடுத்ததான் சிவபெருமானை வணங்குறது மூலயமா நீங்கள் உங்களோட பொருளாதார ரீதியாக இன்னுமே வளர்ச்சி அடைய முடியும். உங்களோட நிதி நிலைமையும் பண வரவும் மேம்படுறதுக்கு சூரியனை பூஜை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததான் இந்த மாதத்தில் கடக ராசிக்காரர்களோட வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த ஜூன் மாதம் உங்களோட உத்தியோக வளர்ச்சிக்கு ஒரு ஏற்ற மாதம்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நீங்கள் புது புது வாய்ப்புகளை பெறுவீங்க. அதன் மூலயமா உங்களுடைய ஒர்க்கில் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களோட சொந்த ஊரில் இருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் செஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, செஞ்சிட்ருக்க விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இனி தெற்கு திசை நோக்கி செய்யும்போது உங்களுக்கு அது உகந்த திசையாக இருக்கிறதுனால நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அதிகாரிகள், மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கூட இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நல்ல உறவு உங்களுக்குள்ளே இருக்கும். அண்டு தொழில் சார்ந்த பலன்னு பார்க்கும்போது முதலீடுகள் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அனுகூலமான மாதம்னே சொல்லலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் உங்களோட லட்சியத்தையும் நீங்கள் அடையிறதுக்கு இந்த மாதம் ரொம்பவே உகந்ததாக இருக்குது. தொழில் சார்ந்த லட்சியங்களை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். இந்த மாதத்தில் பெரிய அளவில் தொழில் செய்கிறவங்க புது புது இடங்களில் புது புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பல மடங்கு தொழிலில் லாபம் கிடைக்கும், நற்பலன்களும் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் வெளியிடத்துல போய் உங்களோட பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இன்கம் கிடைக்கும். ஆனால் உங்களோட சொந்த இடத்துல தொழில் செய்யும்போது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொந்த ஊர்லேயும் சரி, தெரிஞ்ச இடத்துலையும் எச்சரிக்கையாக உங்களோட தொழிலை செய்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? சொந்த ஊரில் இல்லாட்டி தெரிஞ்ச இடத்துல செய்கிறது மூலயமா உங்களோட தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் குறையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். லக்ஷ்மி தேவியை வணங்குறது மூலயமா உங்களோட தொழிலில் வர நஷ்டங்களை தவிர்க்க முடியும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற சுக்கிரன் பூஜை செய்யுங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட ஜூன் மாத ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாக பணம், உறவுகள், அன்பான மனுஷங்க யார் இருந்தாலுமே நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா நம்மளால் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. ஸோ ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு தலை, மூளை மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்திருந்தால் அதுக்கான
ஒரு சொல்யூஷன் அந்த நோயிலிருந்தோ, இல்ல அந்த ப்ராப்ளம்ல இருந்தோ நீங்க ஈஸியா ரிலீவ் ஆகறதுக்கு இந்த மந்த் வந்துட்டு ஒரு உகந்த காலம்னே சொல்லலாம். நீங்க கரெக்ட்டான மருத்துவர அணுகி, கரெக்ட்டான சிகிச்சை மேற்கொள்றது மூலியமா, ஈஸியா உங்களோட ஆரோக்கியத்த பராமரிக்க முடியும். சரிங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலயும் ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட தாய் அல்லது தாய் வயது சேர்ந்த யாரோ ஒருத்தர் உங்க குடும்பத்தில இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உடல் ரீதியாவோ, இல்ல மன ரீதியாவோ ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவங்கள கவனமா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. அடுத்ததா உங்களோட ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்பதி பூஜை செய்யுங்க. ஓகேங்களா? அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஜூன் மாத மாணவர்களுக்கான பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஏப்ரல், மே 2 மாசம் லீவுக்கு அப்புறம் பசங்கலாம் ஸ்கூல் போறாங்க. அவங்களோட இந்த மாதத்தில ஹையர் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட எண்ணங்களையும், லட்சியங்களையும் ஈஸியா அடைய முடியும். அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா? அவங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாவே ஈஸியா வந்து வெற்றி பெற முடியும். அடுத்ததா வந்துட்டு கல்வி நிறுவனங்கள், அதாவது உங்களுடைய ஸ்கூல், காலேஜ் ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பாராட்டு மற்றும் பரிசு பொருட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத நினச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மன திருப்தி இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் படிப்புல கவனம் தேவை. விளையாட்டுலயே இருக்கக்கூடாது. கொஞ்சம் படிங்க சரிங்களா? உங்களோட ஹா ஹோம் ஒர்க் குடுப்பாங்க இல்லையா? இதெல்லாம் கூட செய்யாம நெறைய பசங்க இவ்வளோ நாள் லீவ்லயே விளையாடிட்டு இருந்ததுனால, இனியும் விளையாட்டு புத்தியோடவே இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்கள கவனிச்சு பார்த்துக்கோங்க. மத்தபடி கல்வி சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் மாணவர்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு ஹயக்ரீவர் பூஜை செய்யுங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சுப தினங்கள் மற்றும் அசுப தினங்கள் பற்றி பார்க்கலாம். சுப தினங்கள் 1, 2, 5, 6, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 28, 29. ஓகேங்களா? அடுத்ததா அசுப தினங்கள் 7, 8, 9, 10, 11, 22, 23, 26, 27 இந்த தேதிகள்லாம் வந்துட்டு அசுப தினங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ மூலயமா உங்களோட ஜூன் மாத பலன் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா.